நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். நீலகிரி மாவட்டத்தில் சைபர் கிரைம் மூலமாக 175 செல்போன்கள் மற்றும் பல குற்றவாளிகள் களவாடிய 2,59,00,000 பணம் உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள 50 செல்போன்களும் சைபர் கிரைம் போலீசாரால் இன்று உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சுந்தரவடிவேல் தகவல். நீலகிரி மாவட்டத்தில் பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக சுற்றுலா பயணிகளை குறிவைத்து செல்போன் திருட்டு உள்ளிட்ட பல்வேறு திருட்டு சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் நீலகிரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் செல்போன்களை உரியவரிடம் ஒப்படைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய நீலகிரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சுந்தரவடிவேலு, கடந்த 2 ஆண்டுகளில் 175 செல்போன்கள் பொதுமக்களிடம் திருடப்பட்டு உள்ளது என்றும், மேலும் 2,59,00,000 ரூபாய் பணத்தையும் சைபர் கிரைம் போலீசாரால் மீட்கப்பட்டு உரியவரிடம் சேர்க்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். மேலும் பேசிய அவர், நீலகிரி மாவட்டத்தில் செல்போன்கள் திருடப்பட்டதாக கூறிய நபர்களுக்கு தொடர்ந்து 50 செல்போன்கள் மீட்கப்பட்டு உரியவரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், தொடர்ந்து குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வருபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சுந்தரவடிவேலு தெரிவித்துள்ளார். அஜித் குமார் இன்னைக்கு நீலகிரி மாவட்டத்தில் இந்த காணாமல் போன செல்போன்கள் அதை கண்டுபிடிச்சு உரியவர்களிடம் ஒப்படைச்சிருக்கோம். கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு 50க்கும் மேற்பட்ட செல்போனை நம்ம ஒப்படைச்சிருக்கோம். இதில் வெளி மாநிலங்களை சேர்ந்தவர்களோட உரிமையாளர்களாக இருக்கிறார்கள். சென்ற வருடம் இந்த வருடத்துக்கு சேர்த்து கிட்டத்தட்ட இதுவரைக்கும் ஒரு 175 செல்போன் இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கிறோம். நம்ம சைபர் கிரைம் மற்றும் லோக்கல் போலீஸ் இணைந்து இந்த வேலையை செஞ்சுருக்காங்க. அதுபோக நம்ம சைபர் கிரைம் ரொம்ப சிறப்பாக பணியாற்றி கிட்டத்தட்ட 2,59,00,000 பணத்தை பாதிக்கப்பட்டவர்களுக்காக மீட்டு கொடுத்துருக்காங்க. 2021 இது ஒரு அதிகபட்ச தொகையாகும். சமீபமாக இப்போ நம்ம ராஜஸ்தானில் போயிட்டு ஒரு 2 அக்யூஸ்டை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்தோம். ரொம்ப ஒரு கடினமான வேலை. அதை ரொம்ப திறம்பட செஞ்சாங்க நம்முடைய சைபர் கிரைம் டீம். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி நம்ம சைபர் கிரைமில் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கிறது, பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கிறது, இந்த மாதிரி வேலைகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்.